விவசாயிகள் போராட்டம் குறித்து பின்னர் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோவையில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல, பணக்காரர்கள் மட்டுமே நீட் தேர்வு எழுதக்கூடிய நிலையில இன்றைக்கு நீட் தேர்வுக்கான பயிற்சி நிலையங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலுத்தித்தான் பயிற்சி பெற முடியும் என்ற நிலை இருக்கின்றது. ஆகவே நீட் தேர்வை உடனடியாக அரசு கைவிட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது மருத்துவக் கல்லூரிக்கு வரக்கூடிய நீட் தேர்வு அனுமதித்தால் அடுத்து எல்லா வகையான கல்வி நிலைகளுக்கும் மத்திய அரசு இந்த தேர்வுகளை நடத்த தொடங்கிவிடும். அடிப்படையிலேயே கல்வி என்பதை மத்திய அரசு மாநில அரசின் உரிமை பறித்து மத்திய அரசு கல்வியை கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். ஆகவேதான் நீட் தேர்வு வேண்டாம், தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற மருத்துவக் கல்லூரிக்கான தேர்வே போதுமானது என்று நாங்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு நீட் தேர்வு தேவையில்லை என்ற தீர்மானம் நிறைவேற்றி கடந்த ஆண்டு எப்படி விதிவிலக்கு வழங்கப்பட்டதோ அதே போல விதிவிலக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை அனுப்பியிருக்கின்றது. அது ஜனாதிபதியினுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனாதிபதி அதற்கு உத்தரவிட வேண்டும். ஆனால் மத்திய அரசின் விருப்பம் இல்லாத காரணத்தாலேயே அது இன்னும் தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வழங்க முடியாத சூழல் இருக்கின்றது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் எல்லா வகையிலும் சிறந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சமச்சீர் கல்வி முறை கடைபிடிக்கப்படுகிறது.